இங்கே எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் சொல்கிறேன்ப்பா, நீ கிளம்பு. அடுத்த ஆள் வர சொல்லு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வர்றவன் இப்படித்தான் வருதா? போப்பா. சார் என்னைய பார்க்காதீங்க சார், என் திறமையை மட்டும் பாருங்க சார். தம்பி, அதான் கிளம்புன்னு சொல்றாங்களே, கிளம்புப்பா போ. சார் கதையை ஒரு பொம்மாவிட்டி எடுத்து வச்சுட்டேன் சார், அதை மட்டும் பாருங்க சார் ப்ளீஸ் சார். நான் கிளம்புன்னு சொன்னேன், கிளம்பு. ஒரு ப்ரொடியூசர் பார்க்க வர நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா? முத போப்பா போ. வாராம்பாரு ஆளும் ஜெயிசும் இவெல்லாம் என்ன பண்ண போறேன்? இங்கே சினிமாக்கு எப்போ இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். வாங்க ப்ரோ, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எங்களுக்கு சினிமானா இன்ட்ரெஸ்ட் ப்ரோ, ஆனால் அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ப்ரோ. யாருமே திறமையை பார்க்குறது இல்லை ப்ரோ, ஆளை பார்த்து தான் எடை போடுறாங்க. அப்போ நம்மள மாதிரி ஆளுங்களாம் ஜெயிக்கவே முடியாதா? யார் சொன்னா? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எப்படி? யூடியூப்பா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல. அவர்கிட்ட உங்கள் கதையை சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அந்த படத்தை அதில் போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. ஆமாம், உங்கள் கதை என்ன? ஒரு மனுஷனுக்கு பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை சம்பாதிக்க நல்லவன் கெட்டவனை மாறினா எப்படி இருக்கும்னு ஒரு ப்ரொமோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியா? எங்கே காட்டுங்க பார்ப்போம். ப்ரோ இது நல்லா இருக்கே ப்ரோ, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வாங்க பண்ணலாம்.
நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணோம். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகி ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, யாரு? ஹலோ, நாங்கள் கேஜிஎம் ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். இந்த கிட்னாப்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது நீங்கள் தானே? ஆமாம் சார். இப்போ உங்கள் ஷார்ட் ஃபிலிம் தானே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க சார். உங்கள் ஷார்ட் ஃபிலிமை எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வர்றீங்களா? ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார்.